தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு, நான் நினச்சாதான் எதுவுமே நடக்கும். நான் நினச்சாதான் எதுவுமே நடக்கும். பெரியவா அதை சொல்லலை, ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சாதானே எதுவுமே நடக்கும். அதுதான் அந்த தலைப்பு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த இன்சிடெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டும்தான் பெரியவாளோட அனுகிரகத்தில் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். தலைப்பும் நம்ம தான் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிச்சு அது என்னன்ற தலைப்புலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன இன்சிடெண்ட் இருக்கலாம் இது அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி அதில் பெரியவா கொடுக்குற புத்தியில் அது நடந்துட்டுருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை மகாபெரிவாளோட பூர்வாசிரம அண்ணா கணபதி சாஸ்திரிகள், அவரோட பிள்ளை மணி சாஸ்திரிகள், அவரோட பிள்ளை சந்திரமௌலி. அப்போது கணபதி சாஸ்திரிகளோட பேரனார் அவர் தான் சந்திரமௌலி சாஸ்திரிகள். அவர் சொல்கிறார், இது பூர்வாசிரமம், மகாபெரியோட பூர்வாசிரமத்தில் அவருடைய அண்ணா கணபதி சாஸ்திரிகளோட பிள்ளை மணி சாஸ்திரிகளோட பிள்ளை சந்திரமௌலி. அவர் இந்த இன்டர்வியூ சொல்கிறார். இவரும் இவருடைய பொண்டாட்டியும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கான் அந்த இன்டர்வியூவில். சந்திரமௌலியும் மாமாவும் அவருடைய அதுதான் இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார். இவர் ரெண்டு பேருமே சந்திரமௌலி மாமாவும் அவரோட ஒய்ஃபும் கிளம்பி பெரியவா தரிசனத்துக்காக குல்பர்கான்ற இடத்துக்கு கர்நாடகா அங்கே போயிருக்கா. பெரியவா ஒரு சின்ன ரூம், ஒரு சின்னதாக டார்க்காக இருக்கான். அது வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ரூம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படி தான் எதாவது பண்ணுவார். அது உள்ளே தான் உட்காந்துட்டுருக்காராம், சின்ன ரூம். அங்கே ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக வர வெளிச்சம்தான் போல் இருக்குது. வேறு எது அது உள்ளே போகிறதுக்கு வழின்னு தெரியல. அந்த ஜன்னல் வழியாக தான் வெளிச்சம் ஏதோ உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அங்கே சில பேர் கையில் கேமராவோட நின்றுந்தாளாம். அவள் வச்சிருந்த கேமரா ரொம்ப ஹை குவாலிட்டி, நம்பர் 1 இப்போ இருக்குன்னா எப்படியோ அந்த மாதிரி அவனோட கேமரா கையில் வச்சுட்டுருக்கா. அவள் நின்றுட்டுருக்காங்க பெரியவாளை ஃபோட்டோ எடுக்கலான்னு. இவர் ரொம்ப சமீபத்தில் 130 ரூபா கொடுத்து ஆல்ஃபா 3 அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று உண்டான் அந்த காலத்தில். அது இந்த சந்திரமௌலி மாமா வாங்கிட்டு அவர் அதை எடுத்துன்னு போயிருக்கார். அவர் ஃபோட்டோவே எடுக்கலை, இப்போ தான் எடுக்கணும் முதல் தடையா அப்படிங்கிற ஐடியாவில் அவர் பெரியவாளை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வரலாம் அப்படின்ற ஐடியாவோட அதை போய் காமிச்சுட்டு அவரோட அனுகிரகத்தோடு வரலான்ற மாதிரி தான் எடுத்துன்னு போயிருக்கார். இப்போ அவன் பெரியவா அங்கே உள்ள எல்லாம் இவர் சந்திரமௌலி மாமாவும் ஒரு பொண்டாட்டியும் போகும்போது பார்த்தா பெரியவா ஆல்ரெடி ஒரு டீப் இதில் தான் இருக்கார். ஒரு கண்ணை மூடிட்டு அவர் மெடிடேஷனில் இருக்கார். அதெல்லாம் முடிச்சு எப்போ கண்ணை திறக்கிறாரோ பெரியவா அப்புறம் தான் தரிசனம் பண்ண முடியும். ஆனால் கண்ணை இறுக்கி மூடின்னு இருக்கார், கட்டை மாதிரி உட்காந்துட்டுருக்கார் பெரியவா. அப்போ அவள் என்ன பண்ணாலாம், டக்குன்னு இப்படி கிளிக் பண்ணியிருக்கா. அந்த ஒரு 3 பேர் வச்சுட்டுருக்காள் அந்த கேமராவை. இவரும் அந்த நேரத்தில் டக்குன்னு தோண்டியிருக்கா. அந்த ஒரு செகண்டில் இவரும் டக்குன்னு இவருடைய கேமராவை யூஸ் பண்ணி அது சொல்கிறார். அவர் ஆல்ஃபா 3ங்கிறது ஒரு டப்பா கேமரா, ஆனால் எனக்கு அவ்வளோதான் வசதி, அதுதான் பெரிய எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேமரா எனக்கு அதுதான், அதை நான் வாங்கி போயிருந்தேன் அப்படின்றார் கையில் புதுசாக. அதை வச்சு இவர் கிளிக் பண்ணார். பெரியவா இவ கிளிக் பண்ணும்போதே இப்படி கை காமிச்சாராம், யாரும் பண்ணாதீங்கன்னு. பரமேஸ்வரனுக்கு தெரியுமே, கண்ணை மூடிண்டு அவர் தியானத்தில் இருந்தாலும் இவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிளிக் பண்ணியிருக்கா அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சிருது. அது ஏன் அப்போ முதல்லையே நிறுத்தியிருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், எனக்கும் தோணித்து. ஏன் பண்ணலை அப்படின்னா,
நான் யாருன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்குங்க அப்புறம் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா விட்டுருக்கா. ஆனால் கையை காமிச்சிட்டா நிறுத்திடுங்க அப்படின்னு. அவள் கையை காமிக்கிற அங்கே ஆனால் கிளிக் ஆகின்னு இருக்கு. எல்லோரும் எடுத்துட்டா, இன்க்ளூடிங் இவர் நம்ம சந்திரமொழி மாமாவும் கிளிக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்துட்டார். இவர் வந்து இது வந்து சொல்கிற இது ஒரு டப்பா கேமரா, இது ஒன்றும் அவாலாம் வச்சுருந்ததை பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இதில் வராது, கிளாரிட்டியே இருக்காதுன்ட்டு இவர் வந்தார். வந்துட்டு இவர் அந்த ஃபிலிமை வாஷ் பண்ணி இவர் வந்து கேமராவை இவர் பார்த்தாருன்னா பிரமாதமாக ஒரு மகாபெரியோட இமேஜ் வந்து அந்த ஃபோட்டோ நன்னா வந்திருக்கு. இது சரின்ட்டு அவளெல்லாம் இவருக்கு தெரியும் போல இருக்குது. அது சொல்லலையே, இன்டர்வியூவில் சொல்ல வேணாம்ன்றதுக்காக சொல்லாமல் இருந்திருப்பார். அவளை ரொம்ப வசதி உள்ளவா, ஆனால் ஃபோட்டோ வந்து பெரிய கேமரா வச்சுட்டுருக்காள், அவள் ரொம்ப காஸ்ட்லி. அவகிட்ட இவர் அப்புறம் கேட்டாராம். ஏன்னா அந்த இன்டர்வியூ நடக்கிறது எப்பயோ லேட்டாக தானே நடக்கிறது, அதனால் அதுக்கு மீன் டைம் அவர் நம்மளுக்கெல்லாம் தெரியணுமே, அதனால தான் அதெல்லாம் அப்படி ஆயிருக்கு. அவகிட்ட இவர் கேட்டிருக்காரு, சந்திரமௌழி மாமா நீங்களாம் எடுத்துன்னு போனீங்களே, என்னோடய கேமராவில் வந்திருக்கு, உங்களுக்கு நல்லாவே வந்திருக்குமே, உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்காக கேட்டிருக்கார் போல இருக்குது. அப்போ அவளாம் சொன்னாலாம் எங்களுக்கு ஒன்றுமே வரல, ஒரே கருப்பாக ஒரு இமேஜ் தான் வந்திருக்கு அப்படின்றா. இந்த 3 பேருக்குமே வெறும் பிளாக்காக ஒன்று இருக்கான் ஒரு இமேஜ், அதுதான் வந்திருக்கான். ஆனால் இவருக்கு மட்டும் தத்ரூபமாக அந்த மகாபெரியோட இமேஜ் ஃபோட்டோ வந்து இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மகாபெரிவா நினச்சாதான் எதுவுமே நடக்கும், அதான் நான் நினச்சாதான் எதுவுமே நடக்கும் அப்படின்னு பெரியவா வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தா. அதனால் அவெல்லாம் நிறுத்திருக்காரு, ஸ்ட்ரிக்டாக நிறுத்துங்க, எடுக்காதீங்கன்னு. ஏன்னா அவர் நினச்சா தானே அவெல்லாம் எடுக்க முடியும், அவர் பர்மிஷன் கொடுக்காம எடுக்க முடியும். ஆனால் இவருக்கு எப்படி வந்தது, இவா வந்து இவர் வந்து நம்ம பூர்வாசிரம அண்ணாவோட பேரன், அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. யார் வந்து நிஜ பக்தியோட ஒரு இருக்காளோ அந்த பக்தனுக்கு இறங்கி வருவார் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுக்காக. இவரது டப்பா கேமராவாக இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஃபோட்டோ வந்து வந்திருக்குன்னா அது பெரியவாளுடைய அனுகிரகம் தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபெரிபாதமீச்சர்.